யூதாவையும் சீலாவையும் பற்றி குறிப்பிடுகிற போது பர்னபாவுக்கும் பவுலடிகளாருக்கும் இவர்கள் 2 பேரும் தங்களுடைய பணியில் மிக பெரும் உதவியாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. பர்னபாவும் பவுலும் அந்தியோக்கியாவில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பணிக்கு உதவி செய்வதற்காக யூதாவும் சீலாவும் அனுப்பப்படுகிறார்கள். அப்படி அனுப்பும்போது ஒரு வார்த்தை இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. இதோ கிறிஸ்துவுக்காக, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களுடைய உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள் தான் இந்த யூதாவும் சீலாவும். எனவே இவர்களின் அன்பு உண்மையானது. கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற அன்பு கள்ளம் கபடமற்றது, சுயநலமானது அல்ல. இது சுயநலமற்றது. கிறிஸ்துவின் மீது கொண்டிருக்கிற அன்பு ஒரு உறுதியான அன்பு. எனவே எந்த நிலையிலும் அந்த பணி வாழ்வில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட அவர்கள் தாங்கள் கொண்ட இலக்கிலிருந்து, லட்சியத்திலிருந்து விலக மாட்டார்கள் என்கிற தெளிவை வெளிப்படுத்துகிறது முதல் வாசகம். அதுபோலவே இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருங்கள். இதை ஒரு கட்டளையாக ஆண்டவர் தருகிறார். ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இது ஏதோ நீங்க செஞ்சா செய்யுங்க, செய்யா கட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லல. இது ஒரு கட்டளை. கட்டளை என்றால் கட்டாயம் நாம் கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிக்க வேண்டும். நான் உங்களை அன்பு செய்கிறேன், அதுபோல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள். தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து நம் எல்லோரையும் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டதனால் இந்த நண்பர்களாகிய நமக்காக கல்வாரி மலையில் இரத்தம் சிந்தி உயிரை கொடுக்கிறார் தியாகச் செம்மல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.